ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் மார்னிங் என்ன சமைச்சேன், என் பொண்ணுக்கு என்ன கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறத ஒரு மினி விளாகாக பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ் வச்சு, சாம்பார் வச்சு, பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொரியல் பண்ணேன். தோசை சுட்டு சட்னி வச்சேன். இதான் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கடன் முடித்தேன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சைக்கிளிங் போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு. ஏன்னா தூரல் விழுந்துக்கிட்டே இருந்தது. அந்த தூரலில் வந்து அந்த தண்ணி வந்து மூஞ்சில் பட்டதுனால என்னால் சரியாக சைக்கிள் ஓட்ட முடியல. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் கீரையை மட்டும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து இதை கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே நான் சாம்பாருக்கு முள்ளங்கி போட்டு தான் சாம்பார் வச்சேன். முள்ளங்கி சாம்பார் தான். முள்ளங்கியை கட் பண்ணி ஏற்கனவே வந்து நான் நேற்றே வந்து சின்ன வெங்காயம்லாம் உரித்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு மார்னிங் வந்து சாம்பார் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கடன்னு தக்காளி, முள்ளங்கி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி மட்டும் உரித்து சாம்பாரில் போட்டு சீரகம் அதெல்லாம் போட்டு டக்குன்னு சாம்பார் வச்சுட்டேன். இது கூட வந்து பாலாக்கீரை கூட வந்து முட்டை, சீரகம், வெங்காயம் எல்லாம் போட்டு அதை வந்து வதக்கி வச்சேன். இதுதான் வந்து காலையில் மார்னிங் வந்து என் பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் கொடுத்தேன். ஸ்கூலுக்கு வந்து சாம்பார், பாலாக்கீரை கூட்டு, ஒயிட் ரைஸு இதுதான் அவளுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டேன். இந்த வேலையை முடிச்சுட்டு உசுன்னு உட்காரதுக்குள்ள எனக்கு காலெல்லாம் பயங்கரமாக வலிச்சது. 4:30க்கு எந்திரிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 4:30க்கு எந்திரிச்சாலுமே என்னாலுக்கு வேலை முடியல. எத்தனை பேர் இப்படி வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.